வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7847045678. பழையன கழித்து புதியன புகவிடும் நாளாக கொண்டாடப்படும் போகி பண்டிகை இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. பொங்கல் திருநாளுக்கு முதல் நாள் கொண்டாடப்படும் இந்த பண்டிகையின் போது வீடுகளில் உள்ள தேவையற்ற பொருட்களை வீதியில் எரித்தும் நெருப்பை சுற்றி சிறார்கள் மேளமடித்தும் கொண்டாடி வருகின்றனர். வட மாநிலங்களில் லோகிரி என்ற பெயரில் போகி பண்டிகையை அங்குள்ள மக்கள் உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். டெல்லி, ஹிமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர் மற்றும் மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் இரவு நேரத்தில் தெருக்களில் கொளுத்தப்பட்ட நெருப்பை சுற்றி மக்கள் மகிழ்ச்சியோடு நடனமாடி கடவுளை வழிபட்டனர். ஜம்மு காஷ்மீரில் உள்ள எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் உற்சாகத்துடன் நடனமாடி போகி பண்டிகையை கொண்டாடி மகிழ்ந்தனர். மரக்கட்டைகளை அடுக்கி கொளுத்தி மேளதாளங்கள் முழங்க அங்குள்ள கிராம மக்களோடு இணைந்து நடனமாடி மகிழ்ந்தனர். மேலும் மக்களுக்கு பழங்களை வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். தமிழர் திருநாளாம் பொங்கல் விழாவை கொண்டாட சொந்த ஊர்களுக்கு மக்கள் ஆர்வத்துடன் படையெடுத்து செல்கின்றனர். தென் மாவட்டங்களுக்கு செல்லும் மக்களால் பேருந்து மற்றும் ரயில் நிலையங்களில் 2வது நாளாக கூட்டம் அலைமோதியது. டிக்கெட் முன்பதிவு செய்யாத பயணிகள் பேருந்துகள் மற்றும் ரயில் பெட்டிகளில் இடம் பிடிக்க முண்டியடித்து ஏறி சென்றனர். சென்னை கோயம்பேட்டில் இருந்து வெளியூர்களுக்கு செல்ல அரசு பேருந்துகள் எளிதாக கிடைப்பதாக பயணிகள் தெரிவித்தனர். பொங்கல் திருநாளை முன்னிட்டு விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, திருச்சி, மதுரை, ஈரோடு, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு போதிய அளவில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக கூறினர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊருக்கு செல்லக்கூடிய மக்கள் தாம்பரம் அருகே நிறுத்தப்பட்டிருந்த அந்தியோதயா ரயிலில் முண்டியடித்துக் கொண்டு ஏறினர். தாம்பரம் ரயில் நிலையத்தில் இருந்து புறப்படக்கூடிய முன்பதிவு இல்லாத இந்த ரயிலில் இடம் பிடிப்பதற்காக ஆபத்தையும் பொருட்படுத்தாமல் ரயில் தண்டவாளத்தை கடந்து பயணிகள் முண்டியடித்துக் கொண்டு ஓடினர். பொங்கல் பண்டிகையை சொந்த ஊர்களில் கொண்டாட சென்னையிலிருந்து பொதுமக்கள் படையெடுத்ததால் செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அடுத்த பெருங்களத்தூரில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். இந்த கடும் போக்குவரத்து நெரிசலில் ஆம்புலன்ஸ் சிக்கி தவித்தது குறிப்பிடத்தக்கது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே ஆத்தூர் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பொங்கல் மற்றும் தொடர் விடுமுறையொட்டி சொந்த ஊர்களுக்கு தென் மாவட்ட மக்கள் படையெடுத்து செல்வதால் சுங்கச்சாவடியில் இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு மக்கள் படையெடுத்திருப்பதால் திருச்சி சமயபுரம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. சென்னையில் இருந்து திருச்சி வழியாக தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய வாகனங்களால் சுங்கச்சாவடியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திருச்சி பொன்மலை ரயில் நிலையம் அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை பாலத்தில் பழுது ஏற்பட்டதால் மாநகருக்குள் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டது. இதனால் மாநகரின் முக்கிய பகுதியான காவிரி மேம்பாலத்தில் இருந்து திருச்சி கோகினூர் சிக்னல் வரை போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு பயணம் செய்யும் மக்களின் எண்ணிக்கை தனியார் பேருந்துகளை காட்டிலும் அரசு பேருந்துகளில் அதிகரித்துள்ளதாக அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்திருக்கிறார். சென்னை அடுத்த பூந்தமல்லியில் இயங்கி வரும் சிறப்பு பேருந்து நிலையத்தை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இதனை தெரிவித்திருக்கிறார். பொங்கல் திருநாளை கொண்டாட சொந்த ஊர்களுக்கு செல்லும் மக்கள் தாம்பரம் சானட்டோரியம் பேருந்து நிலையத்தில் பேருந்துக்காக நீண்ட நேரம் காத்திருந்தனர். சானட்டோரியம் பேருந்து நிலையத்தில் இருந்து தஞ்சை, கும்பகோணம் ஊர்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் நிலையில் நள்ளிரவை தாண்டியும் பேருந்துகள் வராததால் நூற்றுக்கணக்கான பயணிகள் தவித்துக் கொண்டிருந்தனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கோவையில் இருந்து சொந்த ஊர்களுக்கு படையெடுத்துள்ளதால் சிங்காநல்லூர் பேருந்து நிலையத்தில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. கோவையில் இருந்து வெளியூர்களுக்கு செல்வதற்கு 750 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்ட நிலையில் பேருந்து நிலையத்திற்குள் வரும் பேருந்துகளில் மக்கள் முண்டியடித்துக் கொண்டு ஏறினர்.
திருப்பூர் ரயில் நிலையத்தில் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் தொழிலாளர்களின் கூட்டம் அலைமோதியது. திருப்பூரில் பணி செய்யும் தென் மாவட்ட தொழிலாளர்கள் பொங்கல் விடுமுறைக்காக சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்றனர். இதனால் கோவையில் இருந்து திருப்பூர் வழியாக நாகர்கோவில் செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணிகள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. தருமபுரி பேருந்து நிலையத்தில் போதிய பேருந்து வசதி இல்லாததால் வெளியூர்களுக்கு செல்லவிருந்த பயணிகள் தவித்தனர். பொங்கல் திருநாளை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு செல்ல இருந்த பொதுமக்கள் நீண்ட நேரமாக பேருந்து நிலையத்தில் காத்திருந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மார்க்கெட் பகுதியில் பொதுமக்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. சண்முகம் சாலை மார்க்கெட் பகுதியில் உள்ள கடைகளில் பொங்கல் திருநாளுக்காக பொருட்களை வாங்க மக்கள் பெரும் திரளாக கூடினர். ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான மக்கள் கூடியதால் மார்க்கெட் சாலையில் நெரிசல் மிகுந்து காணப்பட்டது. பொங்கல் திருநாளை முன்னிட்டு சென்னை விமான நிலையம் வண்ணமயமான மின் விளக்குகளால் ஜொலித்தது. பொங்கல் பண்டிகை நாளில் அரசு அலுவலகங்கள் வண்ணம் தீட்டப்பட்டு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். அந்த வகையில் பயணிகளை கவரும் வகையில் சென்னை விமான நிலையத்திலும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ஏற்பட்ட வெள்ள பேரிடர் பாதிப்புக்கு ஏற்ப சம்பந்தப்பட்ட துறைகளுடன் ஆலோசித்து வரும் 27ஆம் தேதிக்குள் நிவாரணம் வழங்கப்படும் என அமித்ஷா உறுதி அளித்திருப்பதாக திமுக எம்பி TR பாலு தெரிவித்துள்ளார். டெல்லியில் தமிழ்நாடு எம்பிக்கள் குழு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினர். அப்போது வெள்ள பேரிடர் பாதிப்புக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு உரிய நிவாரணத் தொகையை வழங்கும் என நம்பிக்கை கொள்வோம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான அவருடைய பதிவில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து தமிழ்நாடு எம்பிக்கள் குழு வலியுறுத்தியதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். சென்னை தீவுத்திடல் அரங்கில் சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழாவை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முரசறைந்து தொடங்கி வைத்தார். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் 18 இடங்களில் இந்த நம்ம ஊரு திருவிழா நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கலை பண்பாட்டுத்துறை சார்பாக நடைபெறும் இந்த விழாவில் அமைச்சர்கள் சேகர் பாபு, சுவாமிநாதன் மற்றும் திமுக எம்பி கனிமொழி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இனிய பொங்கல் இந்திய பொங்கலாக மாறட்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொண்டர்களுக்கு வாழ்த்து மடல் எழுதியுள்ளார். அதில் திமுகவினர் அனைவரும் மக்களுடன் இணைந்து சமத்துவ பொங்கலாக கொண்டாட வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். மேலும் திமுகவினர் அனைவரது இல்லங்களிலும் சமத்துவ பொங்கல் என கோலமிட்டு அதனை சமூக வலைதளங்களில் பகிருமாறும், அதுதான் தலைநகரில் பொங்கல் கொண்டாடும் தனக்கு மக்கள் தரும் இனிப்பான பொங்கல் வாழ்த்து என்றும் குறிப்பிட்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்த நரசிங்கராயன்பேட்டையில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்ட நிலையில் முன்னதாக அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கரும்புகளை மக்கள் போட்டி போட்டுக்கொண்டு எடுத்து சென்றனர். இதனால் விழா ஏற்பாட்டாளர்கள் கலக்கமடைந்தனர். கொரோனா தொற்று குறித்து பல புத்தகங்கள் எழுத வேண்டும் என்றும், இல்லை என்றால் 20 ஆண்டுகளுக்கு பிறகு கொரோனா வந்தபோது இந்தியாவில் மோடி இருந்ததால் கொரோனா வரவில்லை என்று கூறுவார்கள் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை நந்தனத்தில் நடைபெற்று வரும் புத்தக கண்காட்சியில் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் எழுதிய புத்தக வெளியீட்டு விழாவில் அமைச்சர் உதயநிதி பங்கேற்று புத்தகத்தை வெளியிட்டார். நாம் தமிழர் கட்சியின் தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக பேராசிரியர் தமிழ்ச்செல்வி அறிவிக்கப்பட்டிருக்கிறார். சென்னை வானகரத்தில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் இந்த அறிவிப்பு வெளியானது. இதில் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள், தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். கைதான சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதனை ஆளுநர் ரவி சந்தித்தது சர்ச்சையை கிளப்பிய சூழலில் அது பற்றி சபாநாயகர் அப்பாவு கூறிய பழமொழி கவனம் ஈர்த்து வருகிறது. உங்கள் நண்பன் யார் என்று சொல்லுங்கள், உங்கள் குணத்தையும் செயலையும் சொல்கிறேன் என்ற பழமொழி ஆளுநருக்கு பொருத்தமாக இருக்கும் என கூறியிருக்கிறார். மழை வெள்ள பாதிப்பு பணிகளில் தமிழ்நாடு அரசு சிறப்பாக செயல்பட்டுள்ளதாக மத்திய குழு அதிகாரிகள் பாராட்டு தெரிவித்தனர். தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் ஆலோசகர் கீர்த்தி பிரதாப் சிங் தலைமையில் 2ஆம் கட்டமாக ஆய்வு மேற்கொள்வதற்காக வருகை தந்த மத்திய குழுவினரிடம் ஆட்சியர் கார்த்திகேயன் வெள்ள பாதிப்பு மற்றும் சீரமைப்பு குறித்து விளக்கினர்.
பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. மதுரை மாட்டுத்தாவணி மலர் சந்தை, உசிலம்பட்டி மலர் சந்தை மற்றும் தஞ்சையில் உள்ள பூ சந்தைகளில் 1 கிலோ மல்லிகைப்பூ 3000 ரூபாய்க்கு விற்பனையானது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் 2000 ரூபாய்க்கு ஏலம் போனது. பெற்ற மகளை வன்கொடுமை செய்த வழக்கில் தந்தைக்கு சாகும் வரை சிறை தண்டனை விதித்து சென்னை போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சென்னையைச் சேர்ந்த 12 வயது சிறுமி கடிதம் மூலமாக காவல்துறைக்கு அளித்த புகாரின் பேரில் அவரது தந்தை, தாய் மற்றும் மாமா மீது போக்சோ வழக்கு பதியப்பட்டது. இதில் சிறுமியின் தாய்க்கு 6 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் மூத்த தலைவரும் எம்பியுமான ராகுல் காந்தியின் இந்திய நீதி யாத்திரை இன்று தொடங்க உள்ளது. இந்திய ஒற்றுமை பயணத்தின் 2ஆம் கட்டமாக இந்த யாத்திரை மணிப்பூரில் தொடங்க உள்ளது. 14 மாநிலங்களில் சுமார் 6200 கிலோமீட்டர் தூரம் பயணித்து மக்களின் கருத்துக்களை கேட்க ராகுல் காந்தி திட்டமிட்டிருக்கிறார். இந்தியா கூட்டணியின் தலைவராக காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இந்தியா கூட்டணி தலைவர்களின் கூட்டம் காணொலியில் நடந்தபோது இந்த முடிவு எடுக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் இந்தியா கூட்டணியின் அமைப்பாளராக பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் பரிந்துரைக்கப்பட்டாலும் திரிணாமுல் தரப்பில் இருந்து எதிர்ப்பு வந்ததால் அவர் அந்த பதவியை ஏற்க மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. இந்தியா கூட்டணியின் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்காதது குறித்து உத்தவ் தாக்கரே விளக்கம் அளித்துள்ளார். ஏற்கனவே திட்டமிட்ட ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டியிருந்ததால் இதில் பங்கேற்கவில்லை என்றும் இது சம்பந்தமாக எந்த தவறான புரிதலும் இருக்கக்கூடாது என்று தெரிவித்துள்ளார். கூட்டத்தில் பங்கேற்க இயலாது என்பது குறித்து ஏற்கனவே தெரிவித்து விட்டதாகவும் உத்தவ் தாக்கரே குறிப்பிட்டுள்ளார். ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனுக்கு அமலாக்கத்துறை 8வது முறையாக சம்மன் அனுப்பியுள்ளது. சட்டவிரோத நிலக்கரி சுரங்கம் தொடர்பான வழக்கில் விசாரணைக்கு ஆஜராக சொல்லி 7 முறை சம்மன் அனுப்பியும் அவர் ஆஜராகாததால் வரும் 20ஆம் தேதிக்கு முன்னதாக விசாரணைக்கு ஆஜராக உத்தரவிட்டு மீண்டும் சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் 4 லட்சம் அகல் விளக்குகளை கொண்டு கடவுள் ராமரின் உருவம் பக்தர்களால் உருவாக்கப்பட்டுள்ளது. ராமர் கோவில் குடமுழுக்கு விழா நெருங்கி வரும் நிலையில் அயோத்தி மாநகரம் களை கட்டியுள்ளது. இந்த நிலையில் வரும் 22ஆம் தேதி வரை வாரணாசியில் படகு சவாரி இலவசம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் சத்யசாய் மாவட்டம் கதிரி நகரில் துணிக்கடை விற்பனையாளரை ஏமாற்றி 20,000 ரூபாய் புடவைகளை பெண்கள் திருடி செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. ஏகே சாரி சென்டருக்கு புடவை வாங்குவதற்காக சென்ற 4 பெண்கள் சாதுரியமாக 5 புடவைகளை திருடிச் சென்றதாக கடையின் உரிமையாளர் புகார் அளித்திருக்கிறார். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற நிதி நிறுவன மோசடிகள் தொடர்பாக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு பல ஆண்டுகளாகியும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பணத்தை பெற்றுத்தர எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளார். மேலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பணத்தை விரைந்து மீட்டுத்தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிகளை விரைந்து துவங்க மத்திய அமைச்சரை சந்தித்து வலியுறுத்தவிருப்பதாக தேனி எம்பி ரவீந்திரநாத் தெரிவித்திருக்கிறார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மீனவர்கள் பிரச்சனையை தீர்க்க கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று தெரிவித்தார். தமிழ்நாடு அரசிடம் மக்களுக்கான பல நல்ல திட்டங்களை செயல்படுத்த மனம் இருந்தும் பணம்தான் இல்லை என அமைச்சர் மு. சுவாமிநாதன் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் நடைபெற்ற சென்னை 2056 காலாண்டு சுற்றுலா மற்றும் கலை விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் தமிழ்நாட்டில் உள்ள கலாச்சாரம் போன்று உலகில் வேறு எங்கும் இல்லை என பெருமையோடு கூறினார். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே ஊத்துக்குளம் பகுதியில் மழைநீர் செல்லும் கால்வாயை மூடிவிட்டு சாலை அமைக்கும் பணிக்கு இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. மேலும் மனுதாரரின் கோரிக்கை குறித்து புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. அமைச்சர் கீதா ஜீவன் கண்டித்ததாக கூறி திமுக வட்ட செயலாளர் ஒருவர் பதவியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். தூத்துக்குடி பத்திரகாளியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த கீதா செல்வமாரியப்பன் என்பவர் தன் மீதான புகாரை விசாரிக்காமல் அமைச்சர் கீதா ஜீவன் அறங்காவல் குழு தலைவர் பொறுப்பில் இருந்து நீக்கியிருப்பதாக கூறினார். திருவண்ணாமலை மாவட்டம் துர்க்கை நம்மியந்தல் பகுதியில் 2230 பயனாளிகளுக்கு சுமார் 10 கோடி ரூபாய் மதிப்புடைய நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் ஏவ வேலு வழங்கினார். பெரிய கிளாம்பாடி பகுதியில் 1 கோடியே 23 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட அரசு கட்டிடங்களையும் திறந்து வைத்தார்.
திருச்சி தேசிய கல்லூரியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பங்கேற்ற அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உரியடி நிகழ்ச்சியில் பானையை உடைத்து அசத்தினார். விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற அமைச்சரை மாணவிகள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். இந்த விழாவில் மாணவ மாணவிகளின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள், விளையாட்டுப் போட்டிகளும் நடைபெற்றன. சென்னை தண்டையார்பேட்டை பகுதியில் வடசென்னை மாவட்ட அதிமுக சார்பாக கிராமத்து பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் நூற்றுக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து மகிழ்ந்தனர். தொடர்ந்து சிறார்களின் சிலம்பாட்டம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சென்னை திருவொற்றியூர் பகுதியைச் சேர்ந்த திமுக கவுன்சிலர் சுசீலா ராஜா மாநகராட்சி தூய்மை மற்றும் சுகாதார பணியாளர்களுக்கு பொங்கல் நலத்திட்ட தொகுப்புகளை வழங்கினார். சென்னை மாநகராட்சி 13வது வார்டு கவுன்சிலரான இவர் மக்களின் அடிப்படை தேவைகளை தீர்த்து வைக்கும் ஊழியர்களுக்கு பொங்கல் நலத்திட்ட உதவிகளை வழங்கி மகிழ்ச்சி அடைந்தார். சென்னை ஆதம்பாக்கம் காவல் நிலையத்தில் 200க்கும் மேற்பட்டோருக்கு புத்தாடைகள் வழங்கி சமத்துவ பொங்கலை காவல்துறையினர் வெகு விமர்சையாக கொண்டாடினர். அப்பகுதி மக்களை காவல் நிலையத்திற்கு வரவழைத்து மண்பானையில் பொங்கல் வைத்து கொண்டாடியதை தொடர்ந்து மக்களுக்கு காவல்துறை அதிகாரிகள் வாழ்த்து தெரிவித்தனர். பொங்கல் பண்டிகைக்கு நேரடியாக கரும்பு கொள்முதல் செய்யாமல் இடைத்தரகர்கள் மூலமாக வாங்கியதால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் MLA குறை கூறியுள்ளார். சேலம் மாவட்டம் பூலாம்பட்டி பகுதியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த போது இதனை தெரிவித்தார். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த 12 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். கோட்டைப்பட்டினத்தைச் சேர்ந்த 12 மீனவர்கள் 3 விசைப்படகுகள் மூலமாக இந்திய எல்லையில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நிலையில் இலங்கை கடற்படையினர் அவர்களை கைது செய்தனர். நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் வளாகப் பகுதிகளில் மோப்பநாய் துணையோடு வெடிகுண்டு கண்டறியும் போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். பொங்கல் பண்டிகையொட்டி பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் சோதனை நடத்தப்படுவது வழக்கமான ஒன்றாகும். அதன் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். CRPF-இல் பயிற்சி பெற்ற 57 முன்னாள் ராணுவ விமான கப்பற்படை வீரர்கள் சப் இன்ஸ்பெக்டர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். கோவை CRPF பயிற்சி கல்லூரியில் சப் இன்ஸ்பெக்டர்களாக சேர 46 ராணுவ வீரர்கள், 5 விமானப்படை வீரர்கள், 6 கப்பற்படை வீரர்கள் கடந்த 6 வாரங்களாக பயிற்சி பெற்று வந்தனர். தூய்மை பணியாளர்களுக்கு அரசாணைப்படி ஊதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை குறித்து நகராட்சி நிர்வாக ஆணையர் 12 வாரங்களுக்குள் முடிவெடுக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு நகராட்சிகள் அனைத்து பணியாளர்கள் முன்னேற்ற சங்கம் சார்பாக தூய்மை பணியாளர்களின் ஊதியத்தை முறைப்படுத்த கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டிக்கு வந்த பேரூராட்சிகளின் உதவி இயக்குநரை பொதுமக்களுடன் சேர்ந்து திமுக கவுன்சிலர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கிராமத்தில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் உதவி இயக்குநர் கலந்து கொண்ட நிலையில் தொகுதி வளர்ச்சிப் பணிகளில் பாரபட்சம் காட்டுவதாக கூறி முற்றுகையிட்டனர். பழனி பேருந்து நிலையத்தில் பக்தர்களுக்கும் அரசு பேருந்து ஓட்டுநர்களுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ளும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. பணிமனைக்கு சென்ற அரசு பேருந்து ஒன்றில் பக்தர் ஒருவர் ஏற முயன்ற போது அவரை ஏற வேண்டாம் என கூறியதால் தகராறு ஏற்பட்டுள்ளது. திருப்பூரில் துணி வியாபாரத்தில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என ஆசை வார்த்தை கூறி தாய் மகளிடம் 30 லட்சம் ரூபாய் மோசடி செய்த தம்பதியை காவல்துறையினர் கைது செய்தனர். குமார் நகரில் வசிக்கும் பழனியம்மாள் மற்றும் அவருடைய மகள் தேன்மொழியிடம் சென்னை டி நகரைச் சேர்ந்த சுரேஷ் மற்றும் அவருடைய மனைவி சென்பியூலா மோசடி செய்திருக்கின்றனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அருகே IAS அதிகாரி என கூறி பெண்ணை ஏமாற்றி திருமணம் செய்ததாக 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நாமக்கல்லைச் சேர்ந்த ராஜா என்பவர் IAS அதிகாரி என கூறி மோகனூரைச் சேர்ந்த அகல்யா என்பவரை ஏமாற்றி திருமணம் செய்துள்ளார். இது தொடர்பாக ராஜா மற்றும் அவருடைய பெற்றோர் மீது அகல்யா புகார் அளித்தார். பொறியியல் பட்டப்படிப்பு படித்த இளைஞர் மீது காவல்துறையினர் பொய்யான வழக்கு பதிவு செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் மனுதாரர் கீழமை நீதிமன்றத்தில் புதிதாக மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் கூத்தங்குடியைச் சேர்ந்த அன்ரன் சேவியர் மினிஸ்டர் தாக்கல் செய்த மனு மீது இவ்வாறு உத்தரவிடப்பட்டுள்ளது.
விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அதிமுக ஒன்றிய செயலாளர் SP வெங்கடேஷ் மீது ஸ்ரீவில்லிபுத்தூர் அதிமுக MLA மான்ராஜின் மனைவியும் மாவட்ட ஊராட்சி குழு தலைவருமான வசந்தி மான்ராஜ் மதுரை DIGயிடம் புகார் அளித்துள்ளார். அதில் சாதி ரீதியாக திட்டி கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் ஒப்பந்த முறைகேடுகளில் ஈடுபட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. காரைக்காலில் இருந்து ரயிலில் கடத்தி வரப்பட்ட 200 மது பாட்டில்களை திருவாரூர் ரயில்வே காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். திருவாரூர் ரயில் நிலையத்தில் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது திருச்சி சென்ற ரயிலில் மது பாட்டில்களை கடத்தி வந்த துவாக்குடியைச் சேர்ந்த ஹரிகரன் மற்றும் மணிகண்டனை கைது செய்தனர். சேலம் மாவட்டம் ஏற்காடு மலைப்பகுதியில் பள்ளத்தில் கார் கவிழ்ந்த விபத்தில் 3 பேர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். சேலம் மாவட்டம் நாட்டாமங்கலம் பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீனிவாசன் தனது நண்பர்கள் இருவரோடு ஏற்காடு பகுதிக்கு சுற்றுலா சென்றதாக கூறப்படுகிறது. 16வது கொண்டை ஊசி வளைவில் காரை அதிவேகமாக இயக்கியதால் 30 அடி பள்ளத்தில் கார் விழுந்தது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சாதி அடையாளங்களோடு பாத யாத்திரை வந்த பக்தர்களை எச்சரித்த போலீசார் அவர்கள் அணிந்திருந்த சாதி அடையாளங்களை அகற்றிய பின்னர் கோவிலுக்குள் செல்ல அனுமதித்தனர். பொங்கலை முன்னிட்டு திருச்செந்தூர் முருகனை தரிசிப்பதற்காக நெல்லை, தென்காசி, ராமநாதபுரம் மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்கள் பாத யாத்திரை சென்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பாக்கம் பகுதியில் புதிதாக திறக்கப்பட்ட டாஸ்மாக் கடையினை நிரந்தரமாக மூடக்கோரி அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வெங்கடேசபுரம் சாலையில் திறக்கப்பட்டுள்ள டாஸ்மாக் கடைக்கு மது பாட்டில்களை வாங்க வரும் மது பிரியர்களால் இடையூறு ஏற்படுவதாக கூறி கோஷங்களை எழுப்பினர். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே தனியார் வங்கி ATM இயந்திரத்தை உடைத்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட நபரை போலீசார் கைது செய்தனர். தாமரைப்பாடியில் இருந்த ATMில் புகுந்த நபர் CCTV கேமராக்களை உடைத்துவிட்டு ATM இயந்திர லாக்கரை உடைக்க முயன்று எண்ணம் நிறைவேறாமல் திரும்பி சென்றார். சென்னை அண்ணா நகர் 6வது அவென்யூவில் பிலிப்ஸ் மின் விளக்குகள் விற்பனை மையம் திறக்கப்பட்டுள்ளது. புதிய தொழில்நுட்பத்தோடு கூடிய பல்வேறு வண்ண விளக்குகள், குரல் வழி சென்சார் வசதியோடு கூடிய ஆட்டோமேட்டிக் மின் விளக்குகள் இங்கு விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளன. இந்தியாவிலேயே மிகப்பெரிய கிளையாக இந்த விற்பனையகம் திறக்கப்பட்டிருப்பதாக அதன் தலைவர் சிவகுருநாதன் தெரிவித்திருக்கிறார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே அற்புத குழந்தை இயேசு கிறிஸ்தவ ஆலயத்திற்குள் இரு தரப்பினரிடையே கைகலப்பு ஏற்பட்டது. முண்டியம்பாக்கத்தில் உள்ள கிறிஸ்தவ ஆலயத்தில் உள்ள மதபோதகர் மார்டின் அந்தோனி மாதாவை வழிபடும் நபர்களுக்கு சர்ச்சில் இடமில்லை என கூறியதால் இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் வெடித்தது. தூத்துக்குடி மாவட்டம் நாலுமாவடியைச் சேர்ந்த கிறிஸ்தவ மதபோதகர் மோகன் சி லாசரஸ் குறித்து யூடியூபில் அவதூறு பரப்பியதாக சென்னையைச் சேர்ந்த சார்லஸ் என்பவரை போலீசார் கைது செய்தனர். நெசப்பாக்கத்தைச் சேர்ந்த இவர் ஆக்டிங் கிறிஸ்டியன் 3.0 என்ற யூடியூப் சேனல் மூலமாக பல்வேறு கிறிஸ்தவ மத போதகர்கள் குறித்து அவதூறு பேசியதாக புகார் செய்யப்பட்டது. சென்னையில் சகோதரன் தொண்டு நிறுவனம் மற்றும் தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் இணைந்து HIV நோய் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தியது. இதில் கலந்து கொண்ட திருநங்கைகள் நடனமாடி எய்ட்ஸ் நோய் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். பின்னர் நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் 65 வயதான முதியவர் ஒருவர் தனது பைக்கை குட்டி ஜீப்பாக மாற்றி அசத்தி இருக்கிறார். மண்வெட்டி, அரிவாள் உள்ளிட்ட பொருட்களை தயாரித்து விற்பனை செய்து வரும் காமாட்சிபுரத்தைச் சேர்ந்த ஈஸ்வரன் 50,000 ரூபாய்க்கு பழைய பைக் ஒன்றை வாங்கி அதனை மாற்றி வடிவமைத்து அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கிறார். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே பள்ளி ஆண்டு விழா கலை நிகழ்ச்சியின் போது பக்தி பாடல்களுக்கு பார்வையாளர்கள் அருள் வந்து நடனமாடி பரவசமடைந்தனர். உடையனாம்பட்டியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் மாணவ மாணவிகள் பல்வேறு பாடல்களுக்கு நடனமாடி மகிழ்ந்தனர். அயோத்தி ராமர் கோவில் குடமுழுக்கு பெருவிழாவை முன்னிட்டு அமெரிக்காவின் நியூ ஜெர்சி மாகாணத்தில் நூற்றுக்கணக்கான கார்களில் இந்தியர்கள் அணிவகுப்பு நடத்தினர். ராமர் கோவில் குடமுழுக்கு நிகழ்வை பறைசாற்றும் விதமாக அங்கு வாழும் இந்தியர்கள் இணைந்து கார்களில் காவி கொடி கட்டி பேரணியாக சென்றனர். புதுச்சேரி அடுத்த வில்லியனூர் திருக்காமீஸ்வரர் கோவிலில் வேட்டையன் படத்தின் படப்பிடிப்பில் நடிகர் ரஜினிகாந்த் பங்கேற்ற காட்சிகள் வெளியாகியுள்ளன. கோவிலில் வேட்டையன் படப்பிடிப்பு கடந்த 3 நாட்களாக நடைபெற்று வந்ததாக கூறப்படும் நிலையில் படப்பிடிப்பில் பங்கேற்றுவிட்டு வெளியே வந்த நடிகர் ரஜினி அங்கு கூடியிருந்த ரசிகர்களை பார்த்து கையசைத்தவாறு கடந்து சென்றார்.
வெளிநாட்டு ரசிகை பாடிய பாடலை கேட்டு இசையமைப்பாளர் AR ரகுமான் மெய்மறந்த வீடியோ வெளியாகியுள்ளது. காரில் உட்கார்ந்திருக்கும் AR ரகுமானிடம் வெளிநாட்டு ரசிகை ஒருவர் தன்னை உங்களின் தீவிர ரசிகை, அவரிடம் ஒரு பாடல் பாடவா என்று கேட்க, அதற்கு பாடுங்கள் என்ற ரகுமான் கூற அவர் வந்தே மாதரம் பாடலை பாடினார். இதனை தனது செல்போனில் வீடியோவாக பதிவு செய்த AR ரகுமான் அவரது இணைய பக்கத்தில் அதனை பகிர்ந்துள்ளார். நடிகர் கமல்ஹாசன் குறித்து விமர்சித்த நடிகர் புகழ் மற்றும் விஜய் டிவி குரேஷி இருவரும் மன்னிப்பு கேட்டு வீடியோ வெளியிட்டுள்ளனர். பிக் பாஸ் நிகழ்ச்சியை வைத்து கமல்ஹாசன் மற்றும் மாயாவை விமர்சித்த வீடியோ வைரலான நிலையில் கடும் எதிர்ப்பு எழுந்தது. இந்த நிலையில் புகழ் மற்றும் குரேஷி இருவரும் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டு வீடியோ வெளியிட்டுள்ளனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.